ஓசூர் பத்தலப்பள்ளி மார்க்கெட் அருகில் மேம்பாலம் அமைத்தல், சர்வீஸ் சாலை அமைத்தல் மற்றும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் சாலை வசதி ஏற்படுத்துவது குறித்து ஓசூர் தொழில் நிறுவனங்களின் சங்க பிரதிநிதிகள், ஓசூர் குடியிருப்போர் நல சங்க பிரதிநிதிகள், காவல்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ் குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் போர்ட் வளாக கூட்டரங்கில் ஓசூர் பத்தலப்பள்ளி மார்க்கெட் அருகில் மேம்பாலம் அமைத்தல், சர்வீஸ் சாலை அமைத்தல் மற்றும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் சாலை வசதி ஏற்படுத்துவது குறித்து ஓசூர் தொழில் நிறுவனங்களின் சங்க பிரதிநிதிகள், ஓசூர் குடியிருப்போர் நல சங்க பிரதிநிதிகள், காவல்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ் குமார் அவர்கள் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு வே. தங்கதுரை அவர்கள் முன்னிலையில் இன்று செப்டம்பர் 23, 2025 நடைபெற்றது. ஓசூர் பத்தலப்பள்ளி மார்க்கெட் அருகில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் குறித்தும், சர்வீஸ் சாலை அமைக்கும் பணிகள் குறித்தும், போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் சாலை வசதி ஏற்படுத்துவது குறித்தும், கழிவுநீர் கால்வாய் அமைப்பது குறித்தும், பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்கள், தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில் வந்து செல்ல சாலை பணிகள் மேற்கொள்வது ஆகிய பணிகள் குறித்து ஓசூர் தொழில் நிறுவனங்களின் சங்க பிரதிநிதிகள், காவல்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் குறு சிறு நிறுவனங்களின் பிரதிநிதிகள், தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள், ஓசூர் குடியிருப்போர் நல சங்க பிரதிநிதிகள், பொதுமக்கள், விவசாயிகள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள். தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒசூர் ஊராட்சி ஒன்றியம், வெலத்தூர் ஊராட்சியில் சமூக பொறுப்பு நிதியின் கீழ் 12 ஏக்கர் பரப்பளவில் 2 இலட்சம் அரியவகை மரக்கன்றுகள் உற்பத்தி செய்வதற்கான பணிகள் குறித்து ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் தொழில் நிறுவன பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். முன்னதாக ஓசூர் பத்தலப்பள்ளி மார்க்கெட் அருகில் மேம்பாலம், சர்வீஸ் சாலை, போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் சாலை அமைக்கப்படவுள்ள இடங்களை நேரில் பார்வையிட்டு அளவீடு செய்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திருமதி கவிதா, ஓசூர் சார் ஆட்சியர் திருமதி ஆக்கிருதி சேர்த்தி, கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு அக்ஷய், அனில் வாகாரே, தேசிய நெடுஞ்சாலைத்துறை திட்ட அலுவலர் திரு ரமேஷ், வட்டாட்சியர் திரு குணசிவா, மாநகராட்சி பொறியாளர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம போயிட்டு இருக்கு. அதிகமான சர்வீஸோட வந்து வைடன் பண்ணுறாங்க. அசோக் லைலண்ட் நம்ம பார்த்து ஸ்லோ பண்ணுறாங்க. ரைட் சார். ஏன்னா அதிகமானில் வந்து the opening is also narrow, sir. So my suggestion is we should also have a கம்பி போட்டு only smaller vehicles should go. Lorries and buses should go to Leyland flyover and take a U-turn. Then it will ease out the traffic at this junction. That will help. Consider the issue. Thank you for one last suggestion. Sorry, sir. First of all, in the